கனடாவில் ரோகஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் ஊழியர்கள் போல நடித்த 2 மோசடிக்காரர்கள் தங்களை ஏமாற்றியதாக 2 நபர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த மோசடிக்காரர்கள் விலை குறைந்த இணைய திட்டங்களுடன் ஒரு ஐபேடை தருவதாக பாதிக்கப்பட்டவர்களிடம் கூறியுள்ளனர். மோசடிக்காரர்கள் கூறிய சலுகைகள் தொழில்முறையானதாக இருந்தமையால் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து வாடிக்கையாளர்களுக்கு அஞ்சல் மூலம் ஐபேடுகள் கிடைத்தன. பின்னர் மற்றொரு அழைப்பாளர் குறித்த சலுகை விளம்பரத்தில் தவறு நடந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட அஞ்சல் உரைகளை பயன்படுத்தி ஐபேட்களை திருப்பி அனுப்புமாறு பாதிக்கப்பட்டவர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஒரு ஐபேட் பிராம்ப்டனில் உள்ள ஒரு வீட்டிற்கும் மற்றொன்று எட்மண்டனில் உள்ள ஒரு வீட்டிற்கும் அஞ்சலில் அனுப்பப்பட்டது. ஆனால் திருப்பி அனுப்பப்பட்ட முகவரிகள் ரோகஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்துடன் தொடர்புடையவை அல்ல. இந்த நிலையில் மோசடிக்காரர்கள் அந்த ஐபேடுகளை தங்களிடமே வைத்துக் கொண்டனர். ஆனால் அவற்றுக்கான மாதாந்த கட்டணங்களை செலுத்தும் பொறுப்பு பாதிக்கப்பட்டவர்களிடம் சுமத்தப்பட்டது. இதனால் ஐபேட் மற்றும் இணைய திட்டத்திற்கான கட்டணத்தை செலுத்தும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டிருப்பதோடு மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இவ்வாறு இருக்க இதுபோன்ற மோசடிகள் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசடிக்காரர்கள் பெரிய நிறுவனங்களின் ஊழியர்கள் போல நடித்து தொழில்முறையாக பேசி வாடிக்கையாளர்களை பொறியில் சிக்க வைக்கின்றனர். இந்த நிலையில் சாதனங்களை திருப்பித் தருமாறு அல்லது தனிப்பட்ட தகவல்களை பகிருமாறு கேட்கும் எதிர்பாராத அழைப்புகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என நிபுணர்கள் மக்களை எச்சரித்துள்ளனர்.